இன்னைக்கு நம்ம அபிஷேக் மஞ்சுநாத் டைரக்ட் பண்ணி தீக்ஷித் செட்டி, பிருந்தாச்சாரியா இவங்கெல்லாம் நடித்து வெளிவந்த ஒரு கன்னட திரைப்படமான பேங்க் ஆஃப் பாக்யலட்சுமி அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் போன வருஷம் 2025 நவம்பர்லேயே ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக ஓடிடி ரிலீஸ் ஆனது எனக்கு பார்க்க சான்ஸ் கிடைச்சது. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஊரில் சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஹீரோவோட கேங்கு இவங்களை வந்து போலீஸ் கூப்பிட்டு எலெக்ஷன்றதுனால வான் பண்ணி இனிமேல் இந்த கொஞ்ச நாளைக்கு இது பண்ண வேணான்றாங்க. இவங்களும் வந்து சரி நாம் ஒரு பெரிய திருட்டாக பண்ணி செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு பேங்க்கு கொள்ளையடிக்க போகிறாங்க. அதுக்கான சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு பேங்க்குள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது, அங்கே வந்து அந்த பேங்க் ஊருக்கு ஒதுக்கு போகிற இந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி ஒரு பேங்க்ன்றதுனால உள்ளுக்குள்ளே பெருசாக எதுவும் காசும் இல்லை. மொத்தமாகவே 60,000 70,000 அவ்வளோதான் இருந்தோன்னா இவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. உடனே உள்ளே இருந்து இவங்களால வெளியே வர முடியல. போலீஸ் அதுக்குள்ளே ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கிற என்டையர் கதையும் இதுதான். ஆனால் இதுக்கப்புறம் இந்த படத்தில் சில ட்விஸ்ட் இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சில ட்விஸ்ட்டுகள்லாம் வருது. அது பார்க்க இன்னும் கொஞ்சம் படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் அந்த படத்தோட கதை. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இது ரொம்ப ஒரு ட்ராகியாகவும் ரொம்ப சில்லி காமெடிங்கிற ஒரு லைனில் தான் போயிட்டு இருந்தது. பெருசாக இங்கேயும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. அங்கங்கே சில காமெடி, சில ஒன் லைனர்ஸ் மேபி வேணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தவிர வேறு எங்கேயுமே பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டோ ஒரு காமெடியோ இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்துக்கு மேலே சில விஷயங்கள் தெரிய வரப்போ படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நகர மாதிரி இருந்தது. அங்கே வர சில ட்விஸ்ட்டுகள் ஆகட்டும், அங்கே வந்து சில விஷயங்கள் ஆகட்டும், அது பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மொத்தமாக படம் முடியறப்போ ஓகே, ஒரு நல்லா இருக்குது, இந்த மாதிரியான ஒரு படத்தை ஒரு எண்ணத்தை கொடுக்குது. மற்றபடி படத்தில் பர்ஃபார்மன்ஸ்னால் நிறைய இடத்துல ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்த படத்தில் சில ஸ்பாய்லர்ஸ் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள். இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் சில விஷயங்கள் நடக்கிறது. அதாவது கீழே இன்னொரு இடத்துல நிறைய பணம் இருக்கிற அந்த விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி இவங்க வந்து எடுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து வெளியே எடுக்கிறாங்க, சுற்றி வெளியே இருக்கிறவங்களுக்கு அதுக்கு என்ன ஒரு இதுக்கு இருக்கிற என்ன லிங்க் என்ன, இந்த பணத்தை வந்து வெளியெடுக்கிற விஷயம் மட்டும் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மற்றபடி சில எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி பேக் ஹெஸ்ட் படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளாட் லைனாக தான் போச்சு. காமெடி வந்து எல்லா இடத்துலையும் பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு பெருசாக பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி இது டீசெண்டாக ஓரளவுக்கு போர் அடித்தா உங்களுக்கு உட்காந்து பார்க்குற மாதிரியான படங்கள் தான். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காமெடி கலந்த ஒரு ஹெஸ்ட் படங்கள் இல்லை இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா நீங்கள் வேணால் இந்த படத்தை உட்காந்து ட்ரை பண்ணலாம். அமேசான் ப்ரைம்லேயே இது எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது, தமிழ் டப்லையும் இருக்குது. நான் வந்து கன்னடத்தில் பார்த்தா தமிழ் டப்ல நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.